இந்த பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என் நண்பனுடைய வீர சாகசத்தை தான் பார்க்க போகிறீங்க. அதாவது மீன் பிடிக்கும்போது அங்கே ஒரு குத்துக்கல் மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த குத்துக்கல்லில் காலை விட்டு ஒரு பக்கம் காலில் இருக்கிற நகத்தை மொத்தமாக தலைவர் பிடுங்கிட்டாப்புல. இதுக்கான சுச்சுவேஷன் சாங் என்னன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நண்பா மூஞ்சி காட்டு. பட்ட காயம் எத்தனையோ ராசா அத சொல்லி புட்டாரிடுமோ ராசா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்புதான் போடாங்கடி வந்துருச்சு. இந்த கல்லு தான் கிட்டத்தட்ட நாங்கள் அங்கேருந்து ஒதுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். தலைவர் இந்த கல்லை பார்க்காம காலை விட்டு காலில் இருக்கிற நகத்தை தனியாகவே எடுத்துட்டாரு. இந்த பதிவில் நம்ம என்ன மீன் பிடிக்கிறதுக்காக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோகு மீன் பிடிக்கிறதுக்காக தான். ஐயம்மா பார்த்தீங்களா, உங்களுக்கு காமிக்கும் போதே எட்டி ஊத்துருச்சு. நான் மேட்டில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரோகு மீன் பிடிச்சிருக்கோன்னு. இது எல்லாமே சின்ன சின்ன ரோகு தான், எல்லாம் உயிரோடு இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறதுக்காக தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வறட்சியெல்லாம் வற்றிட்டு இருக்குங்க. சுற்றி முற்றி பாருங்கள் எப்படி வற்றிட்டு இருக்குன்னு. இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணீரால் நிரம்பி இருந்த இடம் முழுமையாக வற்றிருச்சு. இதில் இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிக்கிறதுக்காக தான் நானும் நண்பனும் காலையிலே கிளம்பி வந்துட்டோம். ஆனால் காலையிலேயே ஒரு வீர சாகசம் பண்ணிட்டாப்புல.